ராகி இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் உண்ணக்கூடிய எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ராகியில தான். இதை வச்சு ஒரு சூப்பரான தட்டுவடை செய்ய தேவையான பொருட்களை குறிச்சுக்கோங்க. இப்போ தட்டுவடை செய்ய முதல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததா ராகி தட்டுவடை செய்ய தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க. உப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா கைப்பிடி அளவு நிலக்கடலையும், அதாவது வேர்க்கடலையும், கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் வறுகடலையும் சேர்த்துருக்கேன். இது உங்களுடைய விருப்பம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பிடிக்கிறவங்க அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி தட்டுவடை கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காக பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 மேஜை கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட சேர்த்து 1 சிட்டிகை சோடா உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த தட்டுவடை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி கைகளில் நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் போடும்போது அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே நம்மளால் இந்த மாவை பிசைய முடியும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி விட்டு பிணையணும். இந்த மாதிரி கைகள்லையே நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை அமுத்தி விட்டு அதில் வர்ற தண்ணியை வச்சே நல்லா இந்த மாவை பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த தட்டுவடை கொஞ்சம் நல்லா மொறுன்னு வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மறுபடியும் பிணைஞ்சு விட்டுக்கணும். இது புட்டு மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது கையில் உருண்டை பிடிச்சா உருண்டையும் ஆகணும், அதே நேரத்தில் உதிர்த்து விட்டா உதிரியாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கைகளாலேயே அந்த வெங்காயத்தை, கருவேப்பிலையை, கொத்தமல்லியை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நசுக்கி விட்டு நல்லா பிழிஞ்சிக்கணும். அப்போ தான் அது எல்லாத்தோடைய சுவையும் இந்த மாவில் இறங்கி தட்டுவடை நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துங்க. ஒரே அடியாக தண்ணியை சேர்த்தா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 டீஸ்பூனாக தெளித்து விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கட்டிகள் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஈரப்பதமும் இருந்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ராகி தட்டுவடை சாப்பிட நல்ல மொறுன்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சேர்மானங்கள் எல்லாமே பாருங்கள், சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நன்மை தரக்கூடியது மட்டும்தான். இதில் அரிசி மாவு கூட சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி உருட்டிக்கணும். பந்து மாதிரி உருட்டி இதை தட்டில் சின்ன தட்டுவடைகளாக தட்டி வைக்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற எண்ணெய் அளவுக்கு 10 to 12 தட்டுவடைகளை ஒரே நேரத்தில் பொரிச்சு எடுத்துட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த சின்ன தட்டில் ஒவ்வொரு தட்டுலேயும் 10 to 12 தட்டுவடைகள் வர்ற மாதிரி இந்த மாதிரி அமுத்தி சின்ன தட்டுவடைகளாக வச்சுக்க போகிறேன். பெரிய தட்டுவடைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த பிளாஸ்டிக் கவரோ அல்லது வாழை இலையோ எல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன தட்டுவடைகள் போடுறதுக்கு நம்ம இப்படி கையிலேயே எடுத்து நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ரொம்பவும் அமுக்கவும் கூடாது, ஏன்னா ரொம்ப அமுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மாவு வேகாமல் போயிடும். அதனால் ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுத்து தட்டுவடைகளை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். தட்டுவடைகள் ஒரு 10 to 12 ஒரு பிளேட்டில் அடுக்குனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் எடுத்து அதுலேயும் எல்லாத்தையும் 10 to 12 அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் முதல்ல தட்டுகளில் சின்னதாக பேட்சாக பிரித்து மாவை பிணைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பேட்சாக தட்டுவடைகளை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக பொரிச்செடுக்க முடியும். ஏன்னா இதை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேகமாக எண்ணெயில் நேரடியாக போட முடியாது. இதை லேசாக மிதமான அழுத்தம் கொடுத்து பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ சைடில் நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது பொரிச்செடுக்கிறதுக்கு நீங்கள் கடலெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுருக்க எண்ணெய் சூடாயிருச்சு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேட்ச் அப்படியே ஒரு தட்டில் இருக்கக்கூடிய அந்த 10 to 12 வடையை அப்படியே போட்டுட்டு ஒரு 30 to 40 செகண்ட் போல் அப்படியே விட்டுருங்க. கரண்டியை உடனே விட்டுறக்கூடாது.
இப்போது அந்த ஒரு 30 to 40 செகண்ட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக ஒரு கரண்டியை விட்டு எல்லா பக்கமும் அப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு இந்த நுர வருது பார்த்திங்களா, அந்த நுர அடங்குற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மெதுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் இருக்கிறப்பவே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு மென்மையான தட்டுவடை கிடைக்கும். அதே கொஞ்சம் மொறுமொறுன்னு தேவைப்படுறவங்களுக்கு இந்த எண்ணெயில் வரக்கூடிய நுரை அடங்குற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா கர மொறுன்னு ராகி தட்டுவடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல இருந்தாவே போதும். சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தாங்க இதில் ஒரு பெரிய வேலை. தட்டுவடைகளை ஏற்கனவே தட்டி வச்சிருக்கிறதுனால எண்ணெயிலிருந்து ஒரு பேட்ச் எடுத்த உடனே அடுத்த பேட்சை நம்மளால் உடனே போட்டு பொரிச்சு எடுத்துட முடியும். இதில் நம்மளுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும். அதே நேரத்தில் எண்ணெயும் கரெக்டான பதத்தில் சூடாக இருக்கும். இல்லாட்டி நமக்கு எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சுன்னா ஒன்று நல்லா வெந்திருக்கும், இன்னொன்று வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் இப்படி ஒரு பேட்சாக நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இந்த தட்டுவடையை செஞ்சிட முடியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரே ஒரு கப் மாவு இருந்தால் போதும், ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஃபுல்லாக இந்த தட்டுவடையை செஞ்சு சாப்பிட்றலாம். ஈவினிங் நேர ஸ்நாக்ஸ்க்காகட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ரொம்ப ருசியான, அதே நேரத்தில் நம்ம எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய, கேன்சரை எதிர்க்கக்கூடிய சக்திகள் கொண்ட இந்த ராகி தட்டுவடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி அழகாக மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு பாரம்பரியமான கார வகை. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் வீட்டிலையே ஆரோக்கியமான தின்பண்டங்களை செஞ்சு கொடுத்தாங்க. அதனால பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. எண்ணெய் இதில் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். நேரடியாக நான் அடுப்பிலிருந்து எடுத்து கூட பாருங்கள், கம்மியான அளவு தான் எண்ணெய் இருக்குது. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் அன்பையும் காதலையும் சமையல் மூலமாக வெளிப்படுத்துங்க. நன்றி.